ஹலோ சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சார் நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம எலிசர் மிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு கால் பண்ணவே இல்லை, சாரி மறந்துட்டேன். சார் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எலிசர் மிக்ஸ் கொடுத்தேன்ல, அந்த மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் சார். சார் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் நான் இது வந்து இப்போ இன்னைக்கு 47 சார். 47 நாள் சாப்பிட்டு இருக்கேன் சார் நான் 1 மந்த் தானே கொடுத்தேன், அப்புறம் எப்படி வாங்கினீங்க? ஆ சார் நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்தது சார், லேட்டாக வந்து எடுத்து சாப்பிட்றதுனால ஆ ஆ நீங்கள் முதல்ல கொடுத்தீங்க, அதை வாங்கிட்டு கண்டினியூ பண்ண. நீங்கள் ஒரு 2-3 ப்ராப்ளம் கோல்டு இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்புறம் கண்டினியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. 47 நாள் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. சரிங்க சார் சரிங்க சார். நானும் உங்கள் நடுவில் ஒரு ஃபோன் பண்ணலாம் பார்த்தேன். ஆ ஆ ஆ சரி முதல்ல இது என்ன ரிசல்ட் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ 2வது பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம் 2வது வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஓ, யாருக்கிட்ட வாங்குனீங்க? சாந்தி மேடம் தான் வாங்கினேன் நான். ஓகே சார் ஓகே சார். கரெக்ட், அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நானும் உங்களை சார் நான் மறந்துட்டேன், சாரி சார். சார் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ண நடுவில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. சரி டக்குன்னு சாந்தி மேடம் ஞாபகம் இருந்தாலும் அவங்க போட்டேன். சரிங்க சார் சரிங்க சார். டக்குன்னு உடனே முன்னாடி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் முதல்ல வந்து யோசிச்சு சாப்பிட்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. பவுடர் சுகர் இது மாதிரி இந்த ட்ரக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவேன் என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அச்சா. நாக்குல கீழே எல்லாத்தையும் யோசிப்பாங்களா சார் அது? ஆமா 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 ஆமா. பவுடர் டைப்ல இருக்குல்ல. ஒரு நாள் பவுடர் நாக்குல வச்சு வேற எதுவும் ஆயிடுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சார். சாப்பிட்ல இருந்து இந்த இந்த மொத்த விஷயத்துல பயங்கரமா ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது என்ன சார் என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா வேற லெவல்ல இருக்கு சார். அது அதனால உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நானு. ஓகே 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 ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சாந்தி மேடம் உங்களுக்கு சொல்ல முடியாதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நானு. சரிங்க சார் சரிங்க சார். ஆமா ஆமா. லாஸ்ட் டைம் வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தது, கால் அடிபட்டிருந்தது, பேக் பெயின்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப பக்கா சூப்பரா நல்லா கிளியரா இருக்கு சார். ஓரளவுக்கு 47வது நாளா சார்? நாளைக்கு 48. ஆமா 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 சார். ஒரு மண்டலம் எடுக்க போறீங்க? ஒரு மண்டலம் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார். ஓகே சார், இன்னும் ஒரு 1 மந்த் கண்டினியூ பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு 3 மாசம் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நல்லா பூரணமா குணமடைஞ்சிடும் சார். சார் நீங்க வேணா நீங்க கொடுத்து நல்லா பண்ணலாம் சார். இந்த தேடி சாந்தி மேடம் பார்க்காங்க, நான் வாங்கிடுவேன் சார். அது மாதிரி ரிசல்ட் இருக்கு சார். ஓகே சார். நான் நீங்க வந்து எதோ கொடுத்தீங்க வாங்கி வச்சுட்டு எப்படிதான் சொல்லிட்டு உண்மையா வேற லெவல் சார். அது வேற லெவல். எல்லா விஷயத்துலயும் வந்து பயங்கர வேற லெவல்ல இருக்கு சார் அது. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நல்ல ப்ராடக்ட் சார். ஆமா 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 நல்லா இருக்கு சார். சாந்தி மேடம் ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். சரிங்க சார், கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட ஓப்பனா பேசுறது அவங்களுக்கு பேச முடியாதுல்ல. ஆமாமா, லேடிஸ் கிட்ட பேச முடியாது. ஆமா 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 ஆமா. வேற இது இல்ல, வேற லெவல்ல இருக்கு சார். இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு சார் ப்ராடக்ட். ஆமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைச்சு நம்மளும் அது முதல்ல ஏற்றுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சார் எல்லாருமே. அப்புறம் அது யூஸ் பண்ணாதான் அது என்ன ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவல் சார் அது. சார் இப்போ நீங்க சாப்பிட்டு ஒரு 5வது நாள் 6வது நாள்ல பாத்தீங்கன்னா பெயின் வரும், அந்த மாதிரி வந்ததா? கால் கை வந்து சார் முதல்ல வந்துருக்கு சார். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ண. நீங்க திருப்பி அன்னைக்கு லைன்ல வர, நீங்க நானும் பிஸியா விட்டுட்டேன். ஆமா ஆமா. 2-3 நாள்ல கிளியர் ஆயிடுச்சு சார். திருப்பி ஆயிடுச்சு சார். அது நானும் பிஸியில நான் விட்டேன். நீங்க ஃபோன் பண்ணீங்க, நானும் எடுக்க முடியல அப்போ. ஆமா. அது என்ன ஆச்சுனாக்கா திருப்பி நான் 2 நாள் அது கம்ப்ளைண்டா சொல்லலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆக்சுவலா அன்னைக்கு. சரிங்க சார் சரிங்க சார். ஏதோ கொடுத்தீங்க 3 நாள் 4 நாள் சாப்பிட்ட உடனே ஒரு பேக் பெயின் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இதுவா இருந்தது, டயர்டா இருந்திருக்கும். நரம்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் வச்சா. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல நானும் அது ஃப்ரீயா விட்டுருச்சுன்னு நான் ஒர்க் பண்ணிருந்தால. ஆமா. அது அப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கிளியரா போயிட்டு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்ல சார், அதை எடுக்கும்போது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். ஆமா, மெயினா இது கழிவுகளை வந்து வெளியேற்றுற வேலையை தான் அதிகம் செய்யுது. ஆமா ஆமா. அந்த டைம்ல வந்து பெயின் இருக்கும் சார். ஒரு 2-3 நாள் தான் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். சரி சாரி, நான் ஏன்னா உங்க காலை அட்டன் பண்ண முடியல. ஆமா 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 ஆமா. பரவாயில்ல சார். சார் அப்புறம் உங்க கசின் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே? ஆமா ஆமா, அது வாங்கி கொடுத்துட்டேன் சார். அவங்களுக்கு அது சொல்லல உங்களுக்கு மேடம் சொல்லி அவங்க இல்லைங்களா சார்? வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா வாங்கி கொடுத்துட்டேன் சார்.
கவுண்டிங் ப்ராப்ளம் இருந்தது அவருக்கு. ஓகே ஓகே. சரி, நம்ம யூஸ் பண்ணாத நம்ம மொத்தம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஆமா ஆமா. இது வேற லெவல்ல இருக்கிறதுனால அது அந்த விஷயத்துக்கு மூலம் இது மற்ற விஷயம்லாம் கிடையாது. நீ இதை சாப்பிடும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். அவரு 5 days ஆகும் சார் அவருக்கும். ஓகே சார். ஆனா டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் சார். நான் அவரை டெய்லி போட்டு சாப்பிட்டுருக்கேன். ஒன்னு என்ன இப்ப இதாக சாப்பிட்டுக்கிறாரு. அவரும் கொஞ்சம் அப்படின்றாரு அவரு. இப்போ நல்ல போப்பட பேசப்பட்டாரு. நல்லா கொஞ்சம் அப்படியே ஓடிடுது சார். ஒரு 10 நாள் ஆகட்டும். உங்களுக்கு நம்பர் பேச சொல்றேன். உங்களுக்கு உங்களால ஃப்ரீயா பேசுவார் அவரு. சரிங்க சார். ஓகே சார். ஓகே. உங்க நம்பர் அவருக்கு அனுப்பிச்சு விடுறேன் நான். ஓகே சார். 88 நம்பர் நோட் பண்ணீங்க. ஓகே ஓகே சார். 8825 8825 98 98 64 64 11 சார். சரி, ஓகே. மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார். அப்படியே பண்ணிடுறேன் சார். ஓகே. அந்த நம்பர் அதிகமாக யூஸ் பண்றது இல்ல நீங்க? இந்த நம்பர் தானா? இல்ல சார், இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ்க்காக இந்த நம்பர் வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி. அது SBI லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் வச்சிருக்கேன். அந்த நம்பர் தான் கனெக்ட் பண்ணுறது. அதான் பிரச்சனை.